8 திக்கிலும் நம்மை அடக்கி வச்சிருந்த நிலை மாறி எல்லா திக்கிலும் நம்ம கொடி கட்டி பறக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் இது. அந்த நிலையை உருவாக்குன கடகராசிக்காரர்களே, கடகராசியில் பிறந்த என் நண்பர்களுக்கெல்லாம் இது ஜாக்பேட் அடிக்கிற நேரம். சூப்பர் ஜாக்பேட். பிடிச்ச விஷயம்லாம் நடக்க போகுது. சனி அவருடைய பிடியை இறுக்கி பிடிச்சிருந்ததை அப்படி ரிலீஸ் பண்ணுறாரு. நல்லா கவனிக்கணும். இறுக்கி பிடிச்சிருந்ததை விட்றாருன்னு சனி அவரோட பிடியை விடலை. இறுக்கமாக இருந்தது கொஞ்சம் லூஸ் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம தப்பிச்சுக்கலாம். நம்மளுக்கு நல்ல விஷயம் நடக்க போகுது. கண்டச்சனி, அஷ்டம சனி, 5 வருஷம் நான் ஏதாச்சும் செய்வேனா, எப்படியாச்சும் முன்னுக்கு வருவேனா, இந்த பணத்தை போட்டு இந்த பணத்தை எடுக்க முடியுமா, இவ்வளோ திறமை இருந்தோம் அந்த திறமைக்குள்ளே புகுந்து என்னால் ஜெயிக்க முடியுமா, இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்க. பல கனவு கோட்டைகளை கட்டி கொண்டு இருந்த கடகராசிக்காரங்களே, இப்போ உண்மையான கோட்டையை நீங்கள் ஆளக்கூடிய நேரம். நீங்கள் கடகராசியில் என்ன நட்சத்திரம்னு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கோவிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு சிறப்பான நேரம். ஒரு ராஜாங்கத்தையே படைக்கக்கூடிய நேரம். உங்களுக்குன்னு ஒரு ராஜாங்கத்தை உருவாக்க போகிறீங்க கடகராசிக்காரங்க. ஒரு தனி அரசாங்கத்தை உருவாக்க போகிறீங்க. ஒரு மனுஷன் ஒரு நாடு முன்னேறணும்னா ஒரு தனி மனிதன் முன்னேறி இருக்கணும். தனி மனிதன் முன்னேறி இருந்தால் தான் நாடு முன்னேறும். நாடு முன்னேறுது சார், நாடு வல்லரசு ஆகுது சார். தனி மனுஷன் முன்னேறலைன்னா இன்றைக்கி நல்லா கவனிங்க. நிறைய வல்லரசு நாடுகள் தனி மனிதனோட செயலை நிறைய இடத்துல கவனிக்க முடியாமல் இருக்காங்க. தனி மனிதன் கஷ்டப்படுறான். காரணம் என்ன? தனி மனிதன் ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் ஒரு தனி மனிதன் கஷ்டப்படுறான்னா என்ன காரணம்னா, அவனுடைய வேலையை இன்னும் 2-3 பேர் வாங்கிக்கிறான். அப்போ அவன் கஷ்டப்படுறான். இப்போ புரியுதா? இப்போது இதே தான் கடகராசியோட நிலை. உங்கள் திறமையை நீங்கள் வெளிப்படுத்தலான்னு நினைக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய நிலையை உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமையை நீங்கள் செயல்படுத்தும் போது வேற ஒருத்தர் செஞ்சு பேர் வாங்கிடுறாங்க. நீங்கள் ஒரு மனசில் உதிக்கிற ஒரு விஷயத்தை இன்னொருத்தர் ஃபாலோ பண்ணி அவங்க வெற்றி அடைகிறாங்க. அப்போ நீங்கள் மைனஸ் ஆகுறீங்க. இதுதான் கடந்த காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகள். கமெண்ட்டில் சொல்லுங்கள், கடந்த காலம் எப்படி இருந்ததுன்னு. நான் நினச்சேன் சார், ஒரு அரை மணி நேரம் தூங்கினேன். நான் நினச்சது இவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான்னு தெரியல, அவன் அதை பேசி கைத்தட்டு வாங்கி போயிட்டான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் கடகத்துக்கு கடந்த காலத்தில் நடந்தது. நிறைய வாய்ப்புகளை இழந்த இடத்துல முதல் இடத்துல இருந்தவங்க கடகராசிக்காரங்க. இனிமேல் நீங்கள் எந்த வாய்ப்பையும் இழக்க வேண்டிய அவசியமே கிடையாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒரு சனி நம்மளை பிடிக்கிறாருன்னா பயப்படுறோம். சனியோட பிடி மட்டும் பயங்கரமே கிடையாது. அது பயங்கரவாதம் கிடையாது. அது பயங்கரவாதமே கிடையாது. நம்மளை பாதுகாக்கக்கூடியது. இவ்வளோ நாள் சனி நம்மளை பாதுகாத்தா இருந்தால் நம்பணும். இன்னும் கொஞ்சம் லூஸாகிட்டு இருந்தானா இருக்கிறதெல்லாம் தொடச்சிட்டு போயிட்டுருக்கோம். சனி நம்மளை பிடிச்சிருந்தது ஓரளவுக்கு நல்லது தான். நம்மக்கிட்டே திரும்பி ஒப்படைக்கிறாரு. இந்த மார்ச் மாதம் 29 சனி பகவான் 9ஆம் வீட்டுக்குள் வருகிறார். இந்த 9ஆம் வீட்டுக்குள் வரும்போது ஒரு தனி ராஜாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புத பவர் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு மிகப்பெரிய பவர். உடம்புல ஒரு சக்தி, மூளையில் ஒரு சக்தி. உங்களால் முடியாததே எதுவுமே இல்லை. பாருங்கள், உங்கள் மூளையில் 440 வாட் வோல்டேஜ் லைட் எறிகிற மாதிரி ஐடியாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். என்னென்னமோ திட்டம் தோணும். ஆனால் அத்தனை திட்டத்தையும் மனசுக்குள்ளே வச்சு செயல்படுத்துங்க. சும்மா பெருமையாக பக்கத்தில் இருக்கவங்ககிட்டே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அவன் செயல்படுத்திட்டு கைத்தட்டு வாங்கிட்டு போயிடுவான். இதுதான் கடகத்தோட பெரிய மைனஸ் பாயிண்ட், வீக் பாயிண்ட். நான் ஜோதிடத்தில் நிறைய விஷயம் சொல்லுவேன். சில ராசிகள் நிறைய இடத்துல பரிவு பார்க்கறது, பாவம் பார்க்கறது, அன்பு காட்டுறது, இதில் இழந்ததில் கடகராசிக்காரங்க முதல் இடம். இதெல்லாம் வேண்டாம். கடவுள் அவனுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்குறான். நம்ம கடவுள் இல்லை. இந்த உலகத்தில், இந்த பிரபஞ்சத்தில் அவனுடைய கர்மா வேலை செய்யும். நீ யாருடைய கவலைக்காக நீ கஷ்டப்படாத. இது கடகராசி இப்போதைக்கு மனசுக்குள்ளே நிறுத்திக்கணும். ஏன்னா கடகராசிக்காரங்க எங்கே சனி பிடிக்கிறாருன்னா, உனக்கு வர வேண்டியதை நீங்கள் மற்றவருக்கு செய்யும்போது கடகத்தை சனி பிடிக்கிறார். உனக்கு வரதை நீ அனுபவி. சந்தோஷமாக இருந்தால் நீ தான் அனுபவிக்கணும். சந்தோஷத்தை முழுமையாக அனுபவித்தவனுக்கு சங்கடமே வந்ததில்லை இது வரைக்கும். என்னைக்கு ஒரு சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு பங்களிக்கிறானோ அங்கே சங்கடம் வருது. கொஞ்சம் ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள், நான் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு. சாதாரணமாக டூ வீலரில் ஒருத்தர் போயிருப்பாங்க. ஃப்ரெண்டு ஃபோன் வச்சுருப்பாங்க, மாப்பிள்ளை எங்கே இருக்கேன்னு. அவன் போய் சொல்லிட்டு இருப்பான், நான் வீட்டிலேருந்து ஊருக்கு கிளம்பிட்டுருக்கேன்னு. மாப்பிள்ளை ஒரு 10 நிமிஷம் நான் வரேன் அங்கேயே இருன்னுவாங்க. நானும் வரேன் மாப்பிள்ளை, 5 நிமிஷம் நில்லுன்னு இருப்பான். அவன் 10 மணிக்கு அங்கேருந்து கிளம்பி இருக்கணும். இவன் ஃபோன் அடித்து ஒரு உண்மையை சொன்னதுனால வீட்டிலேருந்து வெளியே போனவன் அவன் வந்ததுனால 5 நிமிஷம் அங்கே டைம் வேஸ்ட்டு. இவன் வந்ததுனால அவனுக்கு ஒரு 10 நிமிஷம் நஷ்டமாயிடுச்சு. அவனை ஒரு இடத்துல இறக்கி விட்டு அப்புறம் தான் அவன் வேலைக்கு சென்றான். அங்கே போன இடத்துல அவனுடைய வேலைக்கு பிரச்சனை. எந்த டைமுக்கு போகணுமோ அந்த டைம் நம்ம கண்டிப்பாக போய் தான் ஆகணும். அது நம்மளுடைய வேலை. ஃபோனே அடிச்சிருந்தா கூட எடுத்துருக்கக்கூடாது. போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்த அப்புறம் எடுத்துருக்கணும். யார் இருந்தாலும் பரவாயில்ல. ட்ராவலில் போயிட்டுருக்குறோம், எடுக்கலாமா ஃபோனை? ஆனால் கடகராசிக்கு அது யோசிக்க தோணாது. ஐயோ ஒரு ஃபோன் அடிக்கதே எடுத்து பேசணுன்னு தான் இருக்கும். டிங்குன்னு ஒரு மெசேஜ் இருந்தால் கூட எடுத்து பார்க்கணும். ஏன் பேங்க்லேருந்து ஒரு 10 லட்ச ரூபா விழுந்திருக்கும், ஏன் அவ்வளோ அவசரம்? அப்போ நம்மளுடைய வெற்றி வாய்ப்பை எங்கே இழக்கிறோன்னா, நம்ம தெரிந்து எங்கே உதவி செய்கிறோமோ அங்கே தான் இழக்கிறோம்.
என்னுடைய நண்பர், எனக்கு தெரிஞ்சவர், எனக்கு அறிஞ்சவர், இதெல்லாம் இப்போ நீங்கள் மூட்டை கட்டி வைங்க. அவனுக்கு திறமை இருந்தால் அவன் முன்னேறி வருவான். உங்களுக்கு திறமை இருந்தால் நீங்கள் முன்னேறணும். 9ஆம் இடம் நீங்கள் முன்னேறத்துக்கு நீங்கள் 5 வருஷம் 9ஆம் இடம் நீங்கள் முன்னேறத்துக்கு நீங்கள் 5 வருஷம் பட்ட கஷ்டத்தை இந்த 2.5 வருஷத்தில் பார்க்க போகிறீங்க. இந்த 2.5 வருஷத்தில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுது. கடவுள் உங்களுக்கு கதவை திறக்க போகிறாரு. அதில் ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ஆற்றல் வேணுமே தவிர, முயற்சி வேணுமே தவிர, எனக்கு நல்ல வழி கிடைச்சிருச்சு, எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சிருச்சுன்னு என் குடும்பம் எங்கே இருக்குது, என் உறவு எங்கே இருக்குன்னு தேடிட்டு இருக்கக்கூடாது. வேலையை முடித்து செட்டில் ஆக பார்க்கணும். அப்புறம் எல்லாரையும் பார்த்துக்கலாம். நீங்கள் செட்டில் ஆன பிறகு எல்லாரையும் உயர்த்துங்க. நல்ல எண்ணம் வரும். அதான் நல்ல எண்ணம். நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்களும் 10 பேருக்கு சான்ஸ் வாங்கி கொடுத்தா உங்களுக்கு உயர்வு கிடைக்காது. இது முதல்ல தனிப்பட்ட முறையில் புரிஞ்சுக்குங்க. கடகராசிக்காரங்களே, இந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய நல்லதை கொடுக்க போகிறாரு. ஆனால் அவர் உங்களை ஒரு கிடுக்கு பிடியில் வைக்கல. உங்களை ரொம்ப லூஸாக விட்டுட்டாலும் நீங்கள் ரொம்ப ஆடிடுவீங்க. இது தெரிஞ்சுக்கிட்டவர் இந்த சனி உங்களை கையை முழுமையாக விடாமல் லைட்டாக திறக்கிறாரு. இதுதான் நல்ல நேரம். முழுமையாக அவரோட கையிலிருந்து உங்களை விட்டுட்டாருன்னா உங்களுக்கு சிரமம். ஏன்னா உங்களுக்கு இப்போ சர்க்கார் துணை செய்யும், அரசாங்கம் உங்களுக்கு துணை செய்யும், உங்களுக்கு கவர்மெண்ட் போன்ற விஷயங்களில் வெற்றி கிடைக்கும், மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கும். இப்போ நீங்கள் தைரியமாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் தைரியமாக இப்போதைக்கு ஒருத்தவங்க முன்னாடி பேசலாம், உரக்க பேசலாம், உங்களுடைய தேவைகளை மற்றவங்க முன்னாடி பூர்த்தி பண்ணிக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் சில பேர் ஆடம்பர கார் வாங்குவீங்க. ஆடம்பர வாழ்க்கைக்குள்ளே நுழைறதுக்கு இந்த கடகத்திற்கு 2.5 வருஷத்தை சனி பகவான் கொடுக்குறாரு. சனி பிரபல யோகத்தையும் கொடுக்குறாரு. ஒரு பிரபலமாகறதுக்கு நல்ல விஷயத்த கொடுக்குறாரு. ஏன் இந்த வாய்ப்பை நீங்கள் விட்றீங்கன்னு கேட்குறேன். இப்போ இந்த வாய்ப்பை பெறுவதற்கு நம்ம ஜாதக கட்டத்தில் சனி எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி இல்லற வாழ்க்கையாக இருக்கட்டும், கடகராசிக்கு எல்லாமே இல்லற வாழ்க்கை தான். இல்லறத்தில் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுப்பாரு. அதை இப்போ சரி பண்ண வேண்டிய நேரம். அந்த இடத்துல சனி பகவான் நம்மளுக்கு உகந்த யோகத்தை கொடுக்க போகிறாரு. அதனால் எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டான வார்த்தையை பேசுங்க. கோவம் உங்கள் மனசில் இருக்குன்னு தெரியவே கூடாது யாருக்குமே. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. சனி 9ஆம் இடத்துக்கு வந்து உங்களை ஓகோன்னு உயர்த்த போகிறாரு. தனி ராஜாங்கத்தை ஏற்படுத்த போகிறாரு. ஆனால் அவரோட பிடியில் நீங்கள் இருப்பீங்க. கிறுக்கு பிடியில் இல்லை, சாதாரண பிடியில் இருப்பீங்க. உதறி தள்ளிட்டு வர நினைக்காதீங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கட்டுப்பட்டு இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். கடகராசிக்காரர்களே, நீங்கள் தினசரி விநாயகருக்கு ஒரு நெய் தீபத்தை போடுங்க, பிள்ளையாரை கும்பிடுங்க, தோப்பு கரணம் போடுங்க. டெய்லியும் காலையில் 11 தடவை, ஈவினிங் 11 தடவை தோப்பு கரணம் போடுங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது. என்ன பிரார்த்தனை வேணுனாலும் பிள்ளையார்கிட்ட வணங்கிக்குங்க. நான் சூறக்காய் அடிக்கிறேன்னு வேண்டிக்குங்க. சிறப்பாக இருப்பீங்க கடகராசி நேயர்களே. மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க. சனி பகவான் உங்களுக்கு நிறைய கொடுக்க போகிறார், கெடுக்க மாட்டார். வாழ்த்துக்கள். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நீங்கள் எந்த கோயிலுக்கு சென்று எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கடகராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க எந்த ராசியோ அந்த சனி பெயர்ச்சி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம இறக்க குணத்தால் பல சிரமத்தை பெற்ற கடகத்துக்கு புத்திசாலித்தனமாக நல்ல முடிவை எடுத்து, இது உலகம், இந்த உலகத்தில் இப்படி தான் இருக்கணும், இவங்களெல்லாம் இனிமேல் இப்படி தான் ஹேண்டில் பண்ணணும், இனிமேல் நம்ம வாழ்க்கையில் கடந்த 5 வருஷமாக பட்ட பாடு இனிமேல் ஜென்மாவுக்கும் படக்கூடாது அப்படின்னு நினச்சி ஒரு பெரிய திட்டமிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தன் கைக்கு கொண்டு வரக்கூடிய நேரம் இந்த சனி பெயர்ச்சி. நன்றி.